நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி துறையில முதன்மை மாநிலமாக இருக்க நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகள்ல 32 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி இருக்கிறோம். IAS, IPS போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு முதல்நிலை தேர்வுக்கு மாதம் 7,500 ரூபாயும், மெயின்ஸ் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மாதம் 25,000 ரூபாயும் வழங்கி கொண்டிருக்கிறோம். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளை படிச்சு IIT, NIT போன்ற ஒன்றிய அரசு நிறுவனங்கள்ல இளநிலை கல்வி பயில சேர்க்கை பெற்றவர்களுக்கு முழு கல்வி செல்வையும் இந்த அரசு ஏற்கும். முதல் தலைமுறையா கல்லூரி வர்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டண செலவுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், ஒருங்கிணைந்த கற்றல் மேலாண்மை அமைய உருவாக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கான தொழில்திறன் மேம்பாட்டு திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானிய திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம், உங்களை தேடி கல்வி திட்டம், இப்படி என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும்.